وخير سيدنا محمد المجمع. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ولكل وجهة هو موليها فاستبقوا الخيرات أينما تكونوا يأتي بكم الله جميعا إن الله على كل شيء قدير. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்மாவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்மா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் ஜும்மா உரையை செவிமடுத்து இஸ்லாமிய விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்மாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திருவசனம் என்பது குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் அல் பக்ராவிலே இடம்பெறுகின்ற 148வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருவசனத்தின் வாயிலாக அழகான போதனையை நமக்கு செய்கின்றான். வலிகுல்லி விஜ்ஹத்துன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் முன்னோக்கக்கூடிய ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு திசை இருக்கிறது. ஹுவ முவல்லிஹா, அந்த திசையை அவர்கள் முன்னோக்குகிறார்கள், அந்த இலக்கை அவர்கள் பின்தொடர்கிறார்கள். ஃபஸ்தபிகுல் ஹைராத், உங்களுக்கும் இந்த ஒரு இலக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கு என்பது நன்மைக்கு முற்படுத்தி கொள்ளுங்கள், உங்களை நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள். ஐனமா தகூனு யஅதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ, நீங்கள் எங்கு இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்கள் அனைவரையும் ஒரு இடத்திலே ஒன்று திரட்டுவான். அதுதான் ஹஷ்ருடைய இடம், மஹ்ஷருடைய அந்த நாள். அந்த தினத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் நிலையான ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். நிலையான ஆற்றல் உள்ள இறைவன் மஹ்ஷர் என்ற அந்த இடத்திலே நம் அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடிய அந்த ஹஷருடைய அந்த தினத்திலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ் தரக்கூடிய அந்த கூலியை பெற்று நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நன்மை அதிகமாக நம்முடைய பதிவேட்டிலே இருக்க வேண்டும். நன்மைகளை முற்படுத்தி கொள்ள வேண்டும். நன்மைகளை முற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த தினங்களை தான் நாம் அனைவரும் கடந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ்ஜாவுடைய அந்த மாதம், அந்த மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பது சிறப்பு வாய்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப அந்த மாதத்தினுடைய 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் என்பது ஏனைய தினங்களிலே செய்யப்படுகின்ற ஜிஹாதை விட சிறந்ததாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த தினங்களை நாம் அனைவரும் கடந்து கொண்டிருக்கிறோம். அந்த தினத்தினுடைய கணிசமான நாட்கள் என்பது நம்மை விட்டு விடை பெற்று சென்றிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே நாம் அனைவரும் நாம் பிறை பார்த்த அடிப்படையிலே துல்ஹஜ்ஜாவுடைய 9வது பிறையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்மிலே யாரெல்லாம் இன்றைய தினத்திலே அரஃபாவுடைய நோன்பை நோற்றிருக்கிறோமோ பாக்கியத்தை நமதாக்கி இருக்கின்றோம், பாக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கின்றோம் என்ற ஒரு திருப்தி. நம்மிலே யார் அந்த சுன்னத்தை நிறைவேற்றவில்லையோ இன்ன பிற நன்மையான காரியங்கள் இருக்கிறது, அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். துல்ஹஜ்ஜாவுடைய 10வது ஒரு நாள் என்பதும் கூட நம்மை எதிர்நோக்கியதாக இருக்கிறது. நன்மைகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அப்போ அந்த மாதிரியான நன்மை நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த நன்மைகளிலேயே முத்தாய்ப்பான ஒரு நன்மை என்பது குர்பானி என்ற ஒரு நன்மை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குர்ஆனுடைய 108வது அத்தியாயம் நம்மிலே அதிகமானவர்கள் மனனம் செய்திருக்கக்கூடிய, நம்மிலே அதிகமானவர்கள் அதிகமாக ஓதக்கூடிய அந்த சூரத்துல் கௌசர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னா ஆதைனாக்கல் கௌசர், தூதரே உங்களுக்கு நாம் சிறப்பு பரிசாக கௌசரை வழங்கி இருக்கிறோம்.
கௌசர் என்ற ஒரு மகத்தான பரிசு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தூதருடைய சமுதாயமாக திகழ்கின்ற நமக்கும் வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அலைஹி ஹைருன் கசீர், அதில் நிறைய நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு நன்மை இருக்கிறது, எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை இந்த சூறாவை மையமாக வைத்தே கூட ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. சூரத்துல் கௌசருடைய விளக்க உரையாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி நிறைய நன்மைகளை கொண்டதாக கௌசர் இருக்கிறது. அது நாளை மறுமையில அல்லாஹுடைய தூதருக்கு சிறப்பு பரிசாக கொடுக்கப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கரத்தால் அந்த மிகப்பெரிய ஒரு பறந்து விரிந்த அந்த நீர் தடாகத்தில் இருந்து இனிமையான நீரை நமக்கு வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த நன்மையை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்றால், அந்த நன்மையில நமக்கு பங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன காரியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும்? அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக, எனவே உமது இறைவனுக்காக தொழுவீராக. தொழுகை என்பது கட்டாய கடமை. அந்த தொழுகையை நாம் முறையாக நிறைவேற்ற வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வன்ஹர், அறுத்து பலியிடுங்கள். அறுத்து பலியிடுவது என்பதும் கூட மிகப்பெரிய அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கம். ஆக அப்படிப்பட்ட அந்த வன்ஹர், அறுத்து பலியிடுங்கள் என்கின்ற அந்த இபாதத்தை தான் நாம் அனைவரும் குர்பானி என்கின்ற பெயரிலே அறிந்திருக்கின்றோம். அதனுடைய சட்டதிட்டங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே ஆதாரபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, குர்பானி என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இபாதத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் தபஹ பஅத ஸலாத்தி, யார் பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகு குர்பானி தருகிறார்களோ, ஃபக்கத் தம்ம நுசுகுஹு, அவருடைய அந்த குர்பானி என்பது ஏற்கப்படக்கூடியதாக இருக்கிறது. வ அஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன், அவர்கள் முஸ்லிம்களுடைய சுன்னத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆக முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய ஒரு சுன்னத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை சொல்லி இருக்கிறார்கள். புகாரியில 5546வது செய்தியாக நாம பார்க்கலாம். ஆக குர்பானியுடைய சிறப்பு என்று சொல்லி நிரம்ப செய்திகள் ஹதீஸினுடைய கிதாபுகளில் இருக்கிறது என்றாலும் கூட அவைகளில் கணிசமானவைகள் பலவீனமானதாக இருக்கிறது. பலவீனமான செய்திகள் பலமான மார்க்கத்திற்கு ஒருபோதும் ஆதாரமாக ஆகாது என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகள் இருக்கிறது, அவை பலமான செய்திகளாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் நிறைவேற்றக்கூடிய சுன்னத் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றாலே அதுவே இந்த இபாதத் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. அப்ப இந்த குர்பானியை நாம் தருகிறோம் என்று சொன்னால் இந்த குர்பானியுடைய பின்னணி என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தியாகத்தை செய்வதற்கு முன் வந்தார்களோ அதான் அதனுடைய பின்னணி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை கனவின் வாயிலாக வருகிறது. என்ன? இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. தன்னுடைய மகனை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள், சொல்கிறார்கள், என்னுடைய அருமை மகனை, கனவின் வாயிலாக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. என்ன கட்டளை? உங்களை அறுத்து பலியிட வேண்டும் என்ற கட்டளை எனக்கு வந்திருக்கிறது. ஃபன்துர் மாதா தரா, சிந்தித்து பதில் சொல்லுங்கள். உடனே அவர்கள் என்ன சொன்னார்கள்? யா அபதி ஃபால் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே, இறைவனுடைய கட்டளை வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு நான் ஏன் சிந்திக்க வேண்டும்? நான் ஏன் அதற்காக வேறு விதத்தில் முயற்சிகளை நான் செய்ய வேண்டும்? இல்லை, அல்லாஹ்வுடைய என்ன கட்டளை வந்திருக்கிறதோ அதை நீங்கள் செய்து முடியுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களுடைய அந்த பட்டியலில் நான் வருவேன். நாளை பொறுமையாளர்களுடைய அந்த லிஸ்ட் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை எழுப்புவான். ஆக பொறுமையாளன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டவன் என்ற அந்த ஒரு தகுதி எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை விட ஒரு மகத்தான கொடுப்பனை என்னவாக இருக்க முடியும்? ஆக அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்து முடியுங்கள். ஃபலம்மா அஸ்லமா, அறுப்பதற்கு தந்தை தயார், அறுபடுவதற்கு மகன் தயார். வதல்லஹு லில் ஜபீன், தன்னுடைய மகனை அல்லாஹ்வுடைய பாதையிலே அறுத்து பலியிடுவதற்காக முகம் குப்புற கிடத்தி அந்த சமயத்திலே வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாம் அழைத்தோம். கது ஸத்தக்தர் ருயா, நீங்கள் அந்த கனவை அல்லாஹ்வுடைய கட்டளையை உண்மைப்படுத்தி இருக்கிறீர்கள். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலியை கொடுப்போம். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது மிக தெளிவான சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த தெளிவான சோதனையில் அவர்கள் தேறினார்கள்.
மகனை அறுப்பதற்கு முன் வந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கட்டளையை, அந்த சட்டத்தை மாற்றி வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், ஒரு பெரிய பலிப்பிராணியை கொடுத்து மகனை அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி விட்டான். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானியை தருவதற்கு முன் வந்தார்கள் அல்லவா? இதுதான் நாம் அனைவரும் தரக்கூடிய குர்பானியினுடைய முதல் இபாதத்தாக, முதல் அடையாளமாக இருக்கிறது. ஆக இதுதான் குர்பானியுடைய பின்னணியாக இருக்கிறது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த குர்பானியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் தருமாறு சொல்கின்றான்? குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற அந்த பலிப்பிராணியுடைய மாமிசமோ ரத்தமோ அல்லாஹ்வை ஒருபோதும் சென்று சேராது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய இறை அச்சம்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் அல்லாஹ்வை சென்று சேரக்கூடியதாக இருக்கிறது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்பானியை கடமையாக்கி இருக்கிறான், குர்பானியை தருமாறு கட்டளை இடுகின்றான் என்று சொன்னால் அந்த குர்பானியினுடைய நோக்கம் என்ன? இறை அச்சம் என்பதுதான் நோக்கம். நாம பணக்காரர்களுடைய அந்த பகுதியில் வசிக்கின்ற குர்பானி கொடுக்கலன்னா 4 பேர் என்ன நினைப்பாங்க? குடும்பத்தார் என்ன நினைப்பாங்க? என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்? ஸ்டேட்டஸுக்காக அல்ல, பெருமை பாராட்டுவதற்காக அல்ல குர்பானி. குர்பானி எதற்காக? அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக, இறை அச்சத்திற்காக. இறைவா, நீதான் எஜமானன், நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய கட்டளை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன். பிராணியை அறுனா பிராணியை அறுப்பேன், பிராணியுடைய கழுத்துல இல்லப்பா உன் கழுத்துல கத்திய வைகின்றால் அதற்கும் நான் தயார். அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ண ஓட்டம் இருக்காதான் இறை அச்சம். அந்த இறை அச்சத்திற்காகத்தான் அல்லாஹ் குர்பானியை நம் மீது கடமையாக்கி இருக்கிறானே தவிர பெருமை அடிப்பதற்காக அல்லது நாம கொடுக்கலன்னா நம்மள 4 பேர் என்ன நினைப்பாங்களோ என்பதற்காக அல்ல என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து பாருங்க, இந்த குர்பானி இதனுடைய நிலை என்ன என்றால் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக இந்த நிலை என்ன என்று சொல்லப்படாத காரணத்தினால் பல பேர் பல விதத்தில் சொல்லி இருக்கிறாங்க. இதை சுன்னத்துங்கிறாங்க. இல்லைங்க, சுன்னத்துல 2 விதத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒன்று வலியுறுத்தப்பட்ட சுன்னத், இன்னொன்று வலியுறுத்தப்படாத சுன்னத். வலியுறுத்தப்படாத சுன்னத் என்று சில சாரார், இல்லைங்க இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று ஒரு சாரார், இல்லைங்க இது வாஜிபு, இது ஃபர்து, கடமை என்று பல விதத்திலே இதை விளங்குகிறார்கள். என்ன காரணம்னா, தெளிவாக ஒரு தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஈமானுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி வெட்டு ஒன்று துண்டு என்று சொல்லப்படவில்லை. ஆனால் குர்ஆன் ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகின்ற இபாதத்துகள்ல அதனுடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறது. அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய இபாதத்துகளும் இருக்கிறது. அதனுடைய நிலை என்ன, இது கடமையா, சுன்னத்தா, நஃபீலா என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்றாலும் சிலதை நாம சிந்தித்தால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆக அந்த அடிப்படையில் இது சுன்னத்தா இல்லது வாஜிபா இல்லது நஃபீலா அல்லது இது கடமையானதா என்பதை அறிந்து கொள்வதற்குரிய செய்திகள் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு செய்தி பாருங்க, புகாரியில் இடம்பெறக்கூடியது 955வது செய்தியாக நாம பார்க்கலாம். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ் பெருநாள் அன்னைக்கு, அதாவது குர்பானி பெருநாள்ல குர்பானி பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில சொல்றாங்க என்னன்னா, ஒமன் நசக கபல ஸலாத்தி, யாரெல்லாம் இந்த இது பெருநாளுடைய தொழுகைக்கு முந்தைய குர்பானி கொடுத்து விட்டார்களோ, அதாவது அறுத்து பலி இட்டு விட்டார்களோ, அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காகத்தான் அதை அறுத்து இருக்கிறார்கள். அவர்களுடைய குர்பானி நிறைவேறாது. தொழுகைக்கு முந்தி அறுத்து விட்டால், தொழுகைக்கு பிறகு யார் குர்பானி தருகிறார்களோ அந்த குர்பானி தான் ஏற்கப்படும். ஆக தொழுகைக்கு பிறகு நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உரையின் வாயிலாக மக்களுக்கு சொல்றாங்க. உடனே அந்த சபையில் இருந்த அபூ புர்தா பின் நியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன தொழுகைக்கு பிறகு அறுக்கணுமா? நான் தொழுகைக்கு முந்தையே ஆட்டை அறுத்துட்டு வந்துட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சொல்றாங்க. குர்பான் அதாவது பெருநாள் அன்னைக்கு அறுக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு முந்தைய அறுத்துட்டா அதை சமைப்பதற்கும் பதப்படுத்துவதற்கும் குடும்பத்தாருக்கு வசதியாக இருக்குமே என்பதற்காக நான் கொஞ்சம் முன்கூட்டி அறுத்துட்டு வந்துட்டேன்
ஏழை பாளைகளுக்கும் அது போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அதனால முன்கூட்டியே அறுத்துட்டு வந்துட்டேன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தன்னுடைய அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார்கள். உங்களுடைய குர்பானி நிறைவேறாது, மீண்டும் கொடுங்க. மீண்டும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த வசதியும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று யார் சொல்றாங்க? அந்த சஹாபி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் முதலில் எதை அறுத்துட்டு வந்தேனோ அது முசின்னாங்கிற நிலையில உள்ள குர்பானிக்கு தகுதியான ஆட்டத்தை அறுத்துட்டு வந்தேன். அது குர்பானி நிறைவேறாதுங்கிறீங்க. இப்ப என்னிடத்துல அதை விட குட்டியாக, அதாவது ரொம்ப குட்டி கிடையாது, ஒரு அளவுக்கு குர்பானி கொடுப்பதற்கு தகுதியை இன்னும் கொஞ்சம் நாள்ல அடைஞ்சிரும் என்ற நிலையில உள்ள ஜதா அப்படின்னு அரபியில சொல்வார்கள். அந்த நிலையில உள்ளதுதான் என்னிடத்துல இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லும் போது, இந்த குர்பானி எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த செய்தியே போதுமான ஆதாரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை அதற்கு பகரமாக கொடுங்க. என்கிட்ட எந்த ஆடும் இல்லை, குட்டி தான் இருக்கிறது. குட்டினா ரொம்ப குட்டின்னு நீங்க நினைக்க கூடாது. ஜதாங்கிறது கொஞ்சம் ஒரு அளவுக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல இது அந்த குர்பானிக்குரிய தகுதியை அடைந்து விடும் என்ற அளவிற்கு உள்ள அந்த ஆடு தான் இருக்கிறது என்று சொல்லும் போது, அந்த நிலையை அடையாத அந்த ஆட்டை நீங்க அதற்கு பகரமாக கொடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், இதை கொண்டே குர்பானி என்பது என்ன நிலையை கொண்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை ரொம்ப வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்றும் சொல்லலாம், கடமை என்றும் கூட சொல்லலாம். கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏழ்மை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ ஒரு வறிய நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு அடைந்தார்கள் என்பது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடமும் குர்பானி கொடுக்காமல் இருந்ததில்லை. ஒரு வருஷமும் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே இருக்கிற அந்த காலகட்டத்திலேயும் கூட குர்பானி கொடுக்க அவர்கள் தவறவில்லை. ஆக குர்பானி என்பது ரொம்ப வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்றும் சொல்லலாம், கடமை என்று கூட சொல்லலாம். ஆக கடமைக்கு நிகரான ஒரு சுன்னத்தாக இது இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பொன்மொழிகள் வாயிலாக பல சமயங்கள்ல சொல்லி இருக்கிறார்கள். என்ன, யாரெல்லாம் அதாவது குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் குர்பானி கொடுங்க. யாரேனும் தொழுகைக்கு முந்திய அறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இது நுசகஹு, அவர்கள் தங்களுடைய அந்த குர்பானியை மீண்டும் புதுப்பிக்கட்டும், செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே விதமாக ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த செய்திகளை கொண்டு நம்மில யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த காலகட்டத்தில் இருக்குமோ, இப்போ நம்ம குர்பானியுடைய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தனியா ஒரு ஆட்டை அறுத்து பலியிடக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதியை கொடுத்திருக்கிறான், அல்லது ஒரு மாட்டை அறுத்து பலியிடக்கூடிய அளவுக்கு. சரி, மாட்டை விடுங்க, ஒரு மாட்டிலையோ ஒட்டகத்திலேயோ பங்கு சேர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் என்னுடைய கரத்துல பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் என் மீது அதை செய்வது கட்டாயம், அவசியம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இது பொருளாதாரம் சார்ந்த ஒரு இபாதத்தாக இருக்கிற காரணத்தினால இன்றைய இந்த காலகட்டத்தில், இன்றைய இந்த பொருளாதாரத்தினுடைய இந்த சூழல் உள்ள காலகட்டத்தில் மேக்சிமம் மக்கள் மீது, அதிகமான மக்கள் மீது இந்த குர்பானி என்பது அவசியமானதாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவது அவர்கள் மீது கட்டாயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி வசதி, அதாவது யாருக்கு தருவதற்கு அன்றைக்கு இயலுமோ அவர்கள் மீது தான் கடமை. இதை இன்னொரு கூடுதல் தகவலையும் நாம் அறிய வேண்டும். என்ன சொல்லிடுவாங்கன்னு கேட்டால், யார் மேலே ஜக்காத் கடமையும் அவங்க மேலே தான். இதற்கு எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. குர்ஆன் ஹதீஸ்ல யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்கணுமோ அவங்க தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. குர்பானி கொடுப்பதற்கு, அதாவது ஒரு மாட்டில் ஒரு பங்கு சேர்ந்து கொள்வதற்கு யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியான வசதி அந்த காலகட்டத்திலே இருக்குமோ அவர்கள் மீது கடமை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இயலக்கூடியவர்கள் மீது தான் கடமையை தவிர இயலாம கடன் வாங்கியாவது செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய பொருளாதார ரீதியான எந்த கடமையாக இருக்கட்டும் அதை நீங்க கடன் வாங்கியாவது செய்யுங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா,
எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். சக்திக்கு உட்பட்ட அடிப்படையில தான் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபைதா நஹீதுக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபூஹு, நான் ஒரு விஷயத்தை விட்டு உங்களை தடுத்தால் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். வைதா அமர்த்துக்கும் பி அம்ரின், ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்டால் ஃபஅது மின்ஹு மஸ்ததாத்தும், முடிந்த அளவிற்கு அதை நீங்கள் கடைபிடியுங்கள். ஆக முடிஞ்ச அளவுக்கு செய்யணுமே தவிர கடன் வாங்கி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமானது இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப யாரெல்லாம் குர்பானியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலையை அடைந்து விட்டார்களோ, அந்த எண்ணம் நம்மிடத்துல வந்து விட்டதோ, அப்ப குர்பானி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நகத்தையும் முடியையும் களையக்கூடாது என்று கட்டளை இட்டிருக்கிறார்கள். ஆக அந்த ஒழுங்கை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். இந்த ஒழுங்கு யார் மீதுனா, யார் குர்பானி கொடுப்பதற்குரிய எண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தான். இப்ப எனக்கு குர்பானி கொடுக்கிற வசதி இல்லைன்னா அதை நான் கடைபிடிக்க வேண்டியது இல்லை. இப்ப துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்பத்தில் என்னிடத்துல அந்த வசதி இல்லை, அதை நான் கடைபிடிக்க வேண்டியது இல்லை. நான் முடியை களைந்து கொள்ளலாம், நகத்தை வெட்டி கொள்ளலாம். ஆனா எப்ப எனக்கு வசதி வந்துருச்சு, திடீர்னு வர வேண்டிய ஒரு அமௌண்ட் இருந்தது, வராம இருந்துச்சு, வந்துருச்சு, வந்தது என்று சொன்னால் குர்பானியை நான் கொடுக்கணும். அப்ப எப்ப எனக்கு அந்த வசதி வந்துருச்சோ அப்பிருந்து நகத்தையும் முடியையும் களையக்கூடாது என்ற அந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து பாருங்க, இப்ப இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் எதை கொடுக்க வேண்டும் என்றால், கோழியை சேவலெல்லாம் கொடுக்க கூடாது. குர்பானி என்பது மூன்றே மூன்று பிராணிகள் தான். அன்ஆம் என்று அரபியில அதை சொல்வார்கள். அன்ஆம் என்ற பெயரில் குர்ஆன்ல ஒரு சூறாவை நீங்க பார்க்கலாம். குர்ஆனுடைய 6வது அத்தியாயத்திற்கு சூரத்துல் அன்ஆம்னே பேர். அன்ஆம் என்பது ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 பிராணிகளை குறிக்கக்கூடியது. இந்த 3 பிராணிகள்ல ஆணினமாக இருக்கட்டும் பெண்ணினமாக இருக்கட்டும் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். ஆடுகள்ல செம்மறி ஆட்டையும் கொடுக்கலாம், வெள்ளாட்டையும் கொடுக்கலாம், ஆணையும் கொடுக்கலாம், அதாவது பெட்டையையும் கொடுக்கலாம், கடாவையும் கொடுக்கலாம். அதே விதமாக மாடாக இருக்கட்டும், அதுலேயும் ஆணினம் பெண்ணினம், ஒட்டகம் ஆண் இனம் பெண்ணினம் எல்லாமே அனுமதிக்கப்பட்டது, எல்லாமே குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானது என்று அல்லாஹ்வே தன்னுடைய வேதத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றான். அதற்கு அடுத்து பாருங்க, இப்ப இந்த மாடுகள் குர்பானியை கொடுக்கலானா எரும மாட்டை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதுல பெரிய அளவுக்கு சர்ச்சைகளை எல்லாம் செய்யக்கூடியதை நம்ம பார்க்கலாம். மாடுங்கிற அந்த இனத்துல தான் எரும மாட்டை நம்ம சொல்றோம். நம்முடைய இதில் கூட திட்டும் போது கூட சில பேர் புரிந்து கொள்வதில் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, சுணக்கத்தில் இருக்கிறாங்க. என்னடா எரும மாடா இருக்கிறிய அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாட்டு இனத்துல தான் எருமையையும் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஆக தாராளமாக எருமையெல்லாம் குர்பானியை கொடுக்கலாம். எருமை கொடுக்கறது ஹராம்னு நம்ம சொல்லிட்டோம்னா யூபியில் உள்ளவங்க எல்லாம் எதை கொடுப்பாங்க? உத்தரப்பிரதேசத்தில் என்னவெல்லாம் நடக்கிறதுங்கிறதுக்கு சமீபத்திய ஆதாரங்கள்லாம் கூட பெரிய செய்திகளாக இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் எருமை என்பதும் கூட மாடு இனத்தை சேர்ந்ததாக இருக்கிற காரணத்தினால தாராளமாக அதை நாம் குர்பானி கொடுக்கலாம். அப்ப அந்த குர்பானி பிராணிகளை பொறுத்த வரைக்கும் அது முசின்னாங்கிற நிலையில இருக்க வேண்டும். முசின்னாங்கிறது என்ன அப்படின்னா, அதற்கு பல விளக்கங்களை சொல்கிறார்கள். அதாவது ஆடுனா அது 1 வருஷம் பூர்த்தியா இருக்கணும், இல்லைங்க 2 வருஷம் பூர்த்தியா இருக்கணும். மாடு 1 வருஷம் பூர்த்தியா இருக்கணும், இல்லைங்க 2 வருஷம் பூர்த்தியா இருக்க வேண்டும். ஒட்டகம் 5 வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த முசின்னாவுக்கு இன்னொரு விளக்கமும் இருக்கிறது. பல் விழுந்திருக்க வேண்டும், பல் முளைத்திருக்க வேண்டும். பல் முளைப்பது, விழுந்திருப்பது, பல் போடுவது அப்படிங்கிற பல பகுதிகளில் பல வாராக அதை பேசுகிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் பல் விழுந்திருக்கிறதா, பல் முளைத்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பல் முளைத்திருக்கிறது என்றால் அந்த ஆடு, அந்த மாடு, அந்த ஒட்டகம் குர்பானிக்கு தகுதியானது. தாராளமாக அந்த ஆட்டை, மாட்டை, ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிறதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான அந்த பிராணிகளை வாங்கும் போது நல்ல ஒரு கொழுத்த திடகாத்திரமான பிராணிகளாக நாம் முன்னுரிமை கொடுத்து வாங்க வேண்டும். எவ்வளோ அதிகமாக காசை கொடுத்து நாம் வாங்குவோமோ அவ்வளோ அல்லாஹ்விடத்துல நன்மை இருக்கிறது. அதே விதமாக ஒரு பிராணியை நம்ம வாங்கிட்டோம், வாங்கி தீனி போடாம சாவடிச்சிடக்கூடாது. நல்ல தீனியை போட்டு அதை கொழுக்க வைக்க வேண்டும். கொழுக்க வைப்போம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் நல்ல கொழுத்த ஒரு திடகாத்திரமான பிராணிகளை வாங்கி அறுக்க வேண்டும்.
அப்ப அந்த பிராணிகள்ல எந்த பிராணியை கொடுக்க கூடாது, இதெல்லாம் நல்ல கவனிங்க. சஹி சுனன் அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிதாபில் பார்க்கலாம், திர்மிதியில, நசை, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிதாப்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யுவஹி பில் அர்ஜாஅ பையினுன் வல்உஹா, தெளிவாக தெரியக்கூடிய நொண்டியை குர்பானி கொடுக்காதீங்க. அதாவது பிராணியாக இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது? நொண்டியாக இருக்கிறது. தெளிவான தெரியக்கூடிய நொண்டி, தெளிவாக தெரியக்கூடிய நோய், தெளிவாக தெரியக்கூடிய குருட்டுத்தனம், அதே விதமாக அதாவது எலும்பும் தோலுமாக மெஜ்ஜை இல்லாத மெலிந்த நிலையில உள்ள அந்த பிராணிகளை குர்பானி கொடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஆக 4 தன்மை: தெளிவாக தெரியக்கூடிய நொண்டி, தெளிவாக தெரியக்கூடிய குருட்டுத்தன்மை, அதாவது தெளிவான அந்த குருடு, அதே விதமாக தெளிவாக தெரியக்கூடிய நோய், அதே விதமாக எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய பிராணி. இந்த 4ஐ கண்டிப்பா நாம குர்பானி கொடுக்க கூடாது, அது தடை செய்யப்பட்டது. இது அல்லாம நொண்டியா இருக்குது, ரொம்ப தெளிவான நொண்டியா இல்லாம வண்டியிலிருந்து கீழே இறக்கும் போது சில சமயங்கள்ல காலெல்லாம் அடிபட்டுரும், அது அந்த நொண்டிங்கிறதுல நீங்க லிஸ்ட்ல எடுக்கக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது பிறப்பின் அடிப்படையிலேயே நொண்டியா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியாக தெளிவாக தெரியக்கூடிய நொண்டி, தெளிவான தெரியக்கூடிய அந்த கண் பார்வையற்ற அந்த குருட்டுத்தனம், தெளிவாக தெரியக்கூடிய நோய். சில சமயங்கள்ல இந்த சீதோசனங்கள்லாம் அதெல்லாம் காட்டு மேடுகள்ல இருந்திருக்கும், திடீர்னு நாட்டுக்குள்ள வருகிறது, திடீர்னு தும்மல் வந்துருச்சு, ஒரு வாந்தி எடுத்துருச்சு, நோய் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் தீர்மானிக்க கூடாது. அது நோய் முத்தி போய் தெளிவாக எவ்வளவுதாங்க இது தேராது அப்படிங்கிற நிலைக்கு செல்லக்கூடியதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். எதற்கு சும்மா ஒரு மருந்து கொடுத்த உடனே அது சரியாயிரும் அப்படிங்கிறது இருக்கிறதோ, சரியாகி விடும் என்றால் நோயாளி அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல அது இருக்காது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே விதமாக இன்னொரு தடையும் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கொம்பு என்பது உள்புறமாக உடைந்திருந்தால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறார்கள். வெளியே உடஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆடு மாடு இருக்கிறது, அது வெளியே கொம்பு கொஞ்சம் உடஞ்சி இருக்கிறது, அது ஒரு மாதிரியாக இருக்கிறது என்றால் அதுல பிரச்சனை இருக்காது. உள்ளவே உடஞ்சி ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால் அந்த பிராணியை அறுப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, இந்த குர்பானி சம்பந்தமாக முக்கியமான சில விஷயங்கள். நாம குர்பானி கொடுக்கும் போது அந்த பிராணி என்பது ஆண்மை நீக்கப்பட்ட பிராணியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாராளமாக ஆண்மை நீக்கப்பட்ட, அதாவது வெளிப்படையான வார்த்தையில சொல்லணும்னா காய் அடிக்கப்பட்ட அந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். அதே விதமாக பாலூட்டக்கூடிய பிராணியை கொடுக்கக்கூடாது. குட்டிக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறது என்றால் அந்த பிராணியை கொடுக்கக்கூடாது, நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறார்கள். இய்யாக வல் ஹலூப், பாலூட்டக்கூடிய பிராணிகளை குர்பானி கொடுப்பதை விட்டு நான் உங்களை தடுக்கின்றேன், செய்யாதீங்க. அவ்வாறு நீங்கள் அந்த பாலூட்டக்கூடிய பிராணியை அறுத்து விடுவீர்கள் என்றால் குட்டி என்ன ஆகும்? பாசத்திற்கும் பாலுக்கும் ஏங்கி நிற்கும். ஒரு பிராணியை அறுக்கும் போது கத்தியை தீட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு பாலூட்டக்கூடிய பிராணியை நாம் அறுத்து விட்டோம் என்று சொன்னால், அதை கொண்டு அந்த குட்டிக்கு அநீதி இழைக்கப்படும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் அநீதியாளர்களாக எழுப்பப்படுவோமா இல்லையா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாலூட்டக்கூடிய பிராணிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுப்பதை தடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து பாருங்க, குர்பானி பிராணிகளை நாம பயன்படுத்தலாமா அப்படின்னா தாராளமா பயன்படுத்தலாம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக குர்பானி கொடுக்கிறதுக்கு முந்தி பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நியாயமான அடிப்படையில் அந்த பயன்பாடு இருக்க வேண்டும். நியாயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அதன் மீது எந்த விதத்திலையும் அக்கிரமத்தை, அநீதியை கட்ட விழுத்து விடக்கூடாது என்று ஹதீஸ்கள்ல தெளிவாக இருக்கிறது. நேரத்தினுடைய சுருக்கம் கருதி அந்த செய்திகளை எல்லாம் நான் சுருக்கமாக உங்களிடத்தில் நான் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆக பிராணிகளை நாம் பயன்படுத்தலாம் நியாயமாக. அதே விதமாக கூட்டு குர்பானி செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். கூட்டு குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஆட்டில் ஒரு பங்கு இருக்கிறது, மாட்டிலே 7 பங்கு இருக்கிறது, ஒட்டகத்திலே 7 என்ற ஒரு ஹதீஸ்ல இருக்கிறது, 10 என்ற ஒரு ஹதீஸ்ல இருக்கிறது. அதாவது ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் 10 நபர்கள் சேர்ந்து 10 பங்கு அதுல இருக்கிறது. 7 பங்கு என்றும் கூட ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது ஒட்டகம் சம்பந்தமா. மாட்டுக்கு 7 பங்கு, ஆட்டுக்கு ஒரே ஒரு பங்கு மட்டும்தான். அந்த ஒரு பங்குல ஒரு தனி நபரும் சேர்ந்து கொள்ளலாம், அல்லது தன்னுடைய குடும்பத்தையும் அதில் சேர்த்து கொள்ளலாம்.
குடும்பம்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த குடும்பத்துக்குள்ள மாமியார் மச்சனை இவங்க அவங்க அப்போ பேரன் பேத்தி எல்லாம் வருவாங்களான்னா இல்லைங்க. குடும்பம் என்பது மார்க்கத்தில் அஹ்ல் என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் கணவன் மனைவி அவர்களுடைய நேரடி பிள்ளைகள். இது மட்டும்தாங்க குடும்பம் இஸ்லாத்தில். அதாவது இந்த குர்பானி போன்ற பங்குகளுக்கெல்லாம் நான் இருக்கிறேன், என் மனைவி, அதே விதமாக எனக்கு நேரடியாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள். என் குழந்தைகளை நான் கட்டி கொடுத்து அவர்களுக்கு திருமணம் முடித்து அவர்களுக்கு தனி குடும்பம் என்றால் அது தனி குடும்பம். ஆக அது வந்து நம்முடைய என் குடும்பத்திற்குள்ள அது வராது என்பதையும் கவனத்தில் கொண்டு கணவன் மனைவி அவர்களுடைய நேரடி பிள்ளைகள் இதுதான் குடும்பம். இந்த ஒரு குடும்பமும் ஒரு ஆட்டில் பங்கெடுத்து கொள்ளலாம் அல்லது தனி நபரும் ஒரு பங்கிலே பங்கெடுத்து கொள்ளலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க. அறுத்துட்டு என்ன அதுல சொல்றாங்க, மின் முஹம்மதின், இறைவா இதை முஹம்மதிடத்திலிருந்தும் ஆலி முஹம்மதின், முஹம்மதுடைய நேரடி குடும்பத்தாரிடத்திலிருந்தும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இதை என் சார்பாகவும் என்னுடைய குடும்பம் சார்பாகவும் உன்னுடைய பாதையில் அறுத்து பலியிடுகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க. ஒரு ஆட்டுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு ஆட்டில் ஒரு பங்கு இருக்கிறதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு ஆட்டிலே ஒரு தனி நபரும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து கொள்வார்கள் என்று ஹதீஸ்களில் தெளிவாக செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால தாராளமாக இந்த விதத்தில் அந்த பங்கினுடைய அந்த விஷயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, இப்போ இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் எங்க அறுக்க வேண்டும் என்று சொன்னால் முசல்லாவிலே அறுப்பது தான் சிறந்தது. முசல்லா என்று சொன்னால் பெருநாளுடைய திடல். பெருநாளுடைய அந்த திடலிலே வைத்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்திருக்கிறார்கள். சில சமயங்களில் வீட்டில் போயும் கூட அறுத்திருக்கிறார்கள். ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது. திடலிலே வைத்து நாம் அறுப்போம் என்று சொன்னால் ஏழை பாழைகள் யாரெல்லாம் யாசிப்பதற்கு தயங்குவார்களோ, கேட்க துணிய மாட்டாங்களோ, கேட்க மாட்டாங்களோ, ஆனால் வறிய நிலையில் இருப்பார்களோ, அப்படிப்பட்டவர்களும் வந்து வாங்கிக் கொள்வதற்கு உகந்த இடமாக ஒரு பொது இடம். ஆக பொது இடத்தில் வைத்து தான் நாம் அறுக்க வேண்டும். பொது இடம் சொன்ன உடனே ரோடு வீதின்னு நினைத்து கொள்ளக்கூடாது. குர்பானி கொடுப்பதற்குரிய பொதுவான ஒரு இடம். அவ்வாறு இல்லை, நம்முடைய வீடுகளில் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே விதமாக குர்பானி பிராணியை அறுப்பதற்கு முன்னால கத்தியை நன்றாக தீட்டி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு பொருளின் மீதும் நன்மையை நாடுமாறு விதியாக்கி இருக்கிறான். எல்லாத்துக்கும் நன்மையை நாடுங்க. ஃபைதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லத, ஒருவருக்கு நீங்கள் வந்து மரண தண்டனையை தருகிறீர்கள் என்றால் அதை அழகிய விதத்தில் அந்த தண்டனையை கொடுத்துருங்க, துன்புறுத்திடாதீங்க அந்த மனிதனை. அதே விதமாக வஇதா தபஹ்தும், பிராணியை நீங்கள் அறுக்கிறீர்கள் என்றால் ஃபஅஹ்சினு திபஹா, நன்றாக அழகிய விதத்தில் அந்த நீங்கள் அதை அறுத்து பலியிடுங்கள். வல் யுஹத்தி அஹதுக்கும் ஷஃப்ரதஹு, எப்படி அழகிய விதத்திலே கத்தியை நன்றாக தீட்டி கொள்ளுங்கள். ஃபல் யுரிஹ் தபீஹதஹு, கத்தியை நன்றாக தீட்டி பிராணிக்கு சுகத்தை கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இன்ன பிற ஹதீஸ் கிதாப்களில் ஆதாரபூர்வமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கத்தியை நன்றாக தீட்டி கொண்ட அடிப்படையில் தான் குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்கள் அறுக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். பெண்கள் அறுக்கலாமா? பெண்களும் தாராளமாக பிராணிகளை அறுக்கலாம். ஆதாரங்கள் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே விதமாக என்ன சொல்லி அறுக்க வேண்டும்? பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர். என்ன சொல்லும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லிடுவாங்க. பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்ற ஹதீஸில் தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு முந்தி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் ஹனீஃபம் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று என்னென்ன வசனங்களையும் துவாவெல்லாம் ஓதுறாங்களா, அதற்கெல்லாம் கிஞ்சுற்ற அளவிற்கு கூட, கடுகின் முனை அளவிற்கு கூட ஹதீஸ்களில் ஆதாரம் கிடையாது. பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் இந்த வார்த்தையை சொல்கிறோம், அல்லாஹ்வுக்காக அதை நாம் அறுத்து பலியிட வேண்டும். குடும்பத்தாரெல்லாம் அறுக்கும் போது வர வேண்டுமா என்றால் அப்படியெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பலிப்பிராணியை அறுத்து பலியிடக்கூடிய சமயத்தில் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அழைத்தார்கள், இன்னும் பிற குடும்பத்தாரை எல்லாம் அழைத்தார்கள். அழைத்து இதை பாருங்க, இதனுடைய அந்த ரத்தம் பூமியில வந்து சொட்டுவதற்கு முன்னாலேயே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சில செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. மிக மிக பலவீனமான செய்தி. பலவீனமான செய்தி பலமான மார்க்கத்திற்கு ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையில் குடும்பத்தாரெல்லாம் ஆஜராக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதற்கு எந்த விதத்திலையும் அவைகள் வலியுறுத்தப்படவில்லை. அவங்களா நின்று பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதற்காக எந்த தடையும் கிடையாது என்ற இந்த விஷயத்தை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய இந்த வணக்கத்தை சரியான விதத்தில் நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பாத அம்மா பாத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் உயிரோடு உள்ளவர்கள் சார்பாகத்தான் கடமை. இறந்தவர்கள் சார்பாக கொடுக்கலாமா அப்படின்னா, இறந்தவர்கள் சார்பாக கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு சில செய்திகள் இடம்பெறுகிறது. அதிலே வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் என்பவர்கள் யார் என்று அறியப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அபுல் ஹசனா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அவர் யாருன்னே தெரியாது. யாருன்னே அட்ரஸ் இல்லாதவர்கள் தூதருடைய ஒரு செய்தியை சொல்வார்கள் என்றால் அவைகள் ஹதீஸினுடைய அந்த கலையில நிற்காது. ஆக அது பலமான செய்தி இல்லை, பலவீனமானது என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்கு அடுத்து இறந்தவர்கள் சார்பாக நாம் குர்பானி கொடுக்க முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குர்பானியுடைய கட்டளை யாருக்கு? உயிரோடு உள்ளவர்களுக்கு தான். நான் ஆரம்பத்தில் முதல் உரையில் சொல்லும் போதே சொன்னேன், இன்னா அதைனாக்கல் கௌசர், கௌசரை உமக்கு நாம் பரிசாக வழங்கி இருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக, எனவே உமது இறைவனுக்காக தொழுவீராக. தொழுகை யார் மீது கடமை? உயிரோடு உள்ளவர்கள் மீது தான் கடமை. அப்ப எப்படி தொழுகை கடமையோ வன்ஹர் அறுத்து பலியிடுவதும் உயிரோடு உள்ளவர்கள் மீதுதான கடமை. அதற்கு அடுத்து இதை விளங்குவதற்கு இன்னொரு செய்தியும் ஆதாரமாக இருக்கிறது. இப்ப இந்த குர்பானி எதற்காக நமக்கு அல்லாஹ் கடமையாக்குறான், ஏன் சொல்லி இருக்கிறான்? இறை அச்சம் வழிபட வேண்டும் என்பதற்காக. இறை அச்சம் யாருக்குங்க வழிபடும்? உயிரோடு உள்ளவர்களுக்கு தானே வழிபடும், மௌத்தா போனவர்களுக்கு வழிபடாதல்லவா? ஆக உயிரோடு உள்ளவர்கள் மீது தான் குர்பானியை தவிர இறந்து விட்டவர்கள் சார்பாக குர்பானி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எதெல்லாம் அவர்களுடைய நன்மையிலே பதிவு செய்யப்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதா மாத்தல் இன்சான், எப்பொழுது மனிதர் மரணித்து விடுகிறாரோ, இன் கத அமலுஹு, அவரை விட்டு அவருடைய எல்லா அமலும் முடிந்து விடுகிறது. இல்லா மின் சலாசின், மூணை தவிர. மூணுல ஒண்ணு என்ன? சதகத்துன் ஜாரியத்துன், எது நிலையான தர்மமோ அவர் மௌத்தா போன பிறகும் கூட அவர் உயிரோடு இருந்து செஞ்சா எவ்வளவு நன்மையோ அவ்வளவு நன்மை மௌத்தா போன பிறகும் அல்லாஹ் தருகிறான். ரெண்டாவது என்ன? அவ்வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தையை அவர் வளர்த்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த சாலிஹான குழந்தை செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள்ல அவருடைய தந்தைக்கும் தாய்க்கும் பங்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது என்ன? பயனுள்ள கல்வியை அவர் விட்டு செல்வார் என்றால் அந்த கல்வி உயிரோடு இருக்கும் போது அவர் கற்றுக் கொடுத்த எவ்வளவு நன்மையோ மௌத்தா போன பிறகும் அவ்வளவு நன்மை இருக்கிறது. இந்த மூணு தான் போய் சேரும் என்றால் அதுல குர்பானி இல்லையே, அதுல தொழுகை இல்லையே என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இறந்து விட்டவர்கள் சார்பா என்னெல்லாம் நம்ம செய்யலாம்? ஹதீஸ்ல தெளிவா இருக்கிறது. ஒருவர் இறந்துட்டாரா, ஜனாசா தொழுங்க. ஒருவர் இறந்து விட்டாரா, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவருக்காக துவா செய்யுங்கள், அவர் பட்ட கடனை நீங்கள் அடையுங்கள். அதே விதமாக அவர் மீது நோன்பு கடமையானதாக இருந்து நோன்பு வைக்காம போயிருந்தா அந்த நோன்பை நிறைவேற்றுங்கள். ஹஜ் அவர் மீது கடமையா இருந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருந்தா அந்த ஹஜ்ஜை செய்யுங்கள். இவ்வளவுதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது இறந்து விட்டவர்கள் சார்பா. அப்ப இறந்து விட்டவர்களுக்காக நாம குர்ஆன் ஓதனா எப்படி போய் சேரும்? இறந்து விட்டவர்கள் சார்பா நாம குர்பானி கொடுத்தா எப்படி போய் சேரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்யணுமே தவிர சொல்லப்படாததை சேர்த்து செய்யக்கூடாது. சொல்லப்பட்டதை செய்வோம் என்றால் சுன்னத்து, சொல்லப்படாததை செய்வோம் என்று சொன்னால் அது பித்அத். அந்த பித்அத் சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்காது, நரகத்தை தான் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு உயிரோடு உள்ளவர்கள் சார்பாகத்தான் குர்பானியே தவிர
இறந்து விட்டவர்கள் சார்பாக குர்பானி இல்லை. இறந்து விட்டவர்களுக்காக நாம் கொடுத்தாலும் அது அவர்களை போய் சேராது என்பதற்கு இந்த செய்திகள் போதுமான ஆதாரமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹுடைய மகத்தான இந்த வணக்கத்தை அதன் தூய வடிவத்திலே குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன அடிப்படையிலே நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறக்கூடிய, நம்முடைய இறை அச்சத்தை பறைசாற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.